மேடம் காட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் மேடம். எனக்கு கால் காசு கையில் தங்க மாட்டேங்குது. எனக்கு நானும் ஒரு தொழில் பண்ணு மேடம். ஒரு ஐடியா கொடுங்களேன். 5000 ரூபா இருக்குமா? என்ன சொல்றீங்க? 5000 ரூபா இருந்தா நீங்களும் பிசினஸே ஸ்டார்ட் பண்ணிரலாங்க. சொந்தமா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாங்க, ஈரோடு சன்டெக்ஸ் வாங்க. சாதிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஆமாங்க, ஜவுளி வியாபாரமே தெரியலனாலும் நீங்க சாதிக்கலாம். சொல்லி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா, எல்லாமே என்ன நோட் சொல்லி கொடுத்துருவாங்க. சூப்பர். இப்ப என்ன பார்க்க போறோம்? இப்ப பாக்குறது வந்து மால்குடி கிரேப் சாரீங்க வித் பிளவுஸோடயே வந்து 185 ரூபா தான். சேலஞ்ச் பிரைஸ் இருக்கும். சேலஞ்சிங் பிரைஸ்ங்க. நீங்க மார்க்கெட் முழுக்க எங்க தொலைவி அலைஞ்சாலும் இந்த குவாலிட்டி இந்த பிரைஸ் கிடைக்காதுங்க. வித் பிளவுஸோடய 185 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். கொண்டு போனா பட்டு பட்டு வித்து போயிடும். பட்டு வித்துருங்க. ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு பட்டு சேலை கட்டுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. அவங்க எல்லாம் கூட கிரேப் சில்க் தான் கட்டிட்டு போறாங்க. டெய்லி 10 சேலை பொழிச்சிக்கலாமே. 10 சேலையை நீங்க எடுத்துட்டு போய் பாருங்க, பட்டு வித்துரும். ஒரு சேலை 100 ரூபா 150 வச்சுக்கலாம் மேடம். தாராளமா வச்சுக்கலாங்க. ஓகே. வெளியில கூலிக்கு வேலைக்கு போனா கூட டெய்லி 500 ரூபாய் சம்பளம். ஆமாங்க, நீங்க 5000 ரூபாய்க்கு எடுத்து போனீங்கன்னா 10000 ரூபாய்க்கு மேல வித்துறலாமே. ஒரே நாள்ல சம்பாதிக்கலாம். ஒரே நாள்ல சம்பாதிச்சிடலாம். சம்பாதிக்க வேண்டிய ஒரே இடம் சன்டெக்ஸ்ல தான் இருக்கு. ஆமாங்க, ஈரோடு சன்டெக்ஸ்.